ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் எங்கள் மம்மிக்கும் என் தம்பிக்கும் ரொம்ப பசிச்சுதுன்னு சொன்னாங்க. சரி இருங்க, நான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் தான் செய்ய போகிறோம். சரி வாங்க செய்யலாம். அதை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 4 பொட்டேட்டோஸ் எடுத்து நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சோடனே அதை தோலெல்லாம் பிச்சு பீல் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸ்மாஷ் நல்லா பண்ணிட்டோன்னே அது கூட நான் என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர், தனியாத்தூள், சீரகத்தூள், சாட் மசாலாங்க, மிளகாத்தூள், உப்பு, இது எல்லாமே சேர்த்து அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் கம்ஸ் வச்சு அதுக்கப்புறம் சீஸ் வச்சிடலாம். இந்த பொட்டேட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். இது கூட நல்லா அதை நசுக்கிட்டு இதெல்லாம் அதில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு அது கூட வந்து தனியாத்தூள் இது எல்லாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி முடித்தோடனே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கையில் ஊற்றிட்டு அப்புறம் வந்து பால் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து பண்ணி முடிச்சிட்டேன் ஸ்பூன்லேயே. இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே ப்ரெட் க்ரம்ஸ் முக்கி எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வாங்க, சின்னதாக நான் உருட்டி எடுத்துட்டேன். இது கூட வந்து நடுவில் வந்து ஒரு ரவுண்ட் போட்டுட்டு சீஸ் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். அப்புறம் நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதை ரவுண்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக ப்ரெட் க்ரம்ஸில் வந்து முக்கி எடுத்துடுறேன். இது பண்ணதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாம் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து ப்ரெட் க்ரம்ஸில் வச்சிடலாம். ப்ரெட் க்ரம்ஸில் நான் வந்து பெரட்ட மாட்டேன், இப்படி பண்ணாலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அது ஃபுல்லாக ஆயிடுச்சு. ப்ரெட் க்ரம்ஸில் முக்கி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன, ஃப்ரை தான் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சுட்டேன். அப்புறம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் வெந்தோடனே இந்த ப்ரெட் க்ரம்ஸ்லாம் பார்த்தீங்களா டிப் பண்ணி பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் இருக்கா, இதை வந்து ஒன்று ஒன்றா போட போகிறேன். பவர் வேறு கட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதான் இருட்டாக இருக்குப்பா, பயமாக இருக்குது இதுக்குள்ளே போடுறதுக்கே. ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், சவுண்ட் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்காக கெச்சப்லேயும் மயனீஸ்லேயும் ஹார்ட் மாதிரி மேட் பண்ணியிருக்கேன். பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒன்று உங்களுக்கு பிச்சு சாப்பிட்டு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சீஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, க்ரன்ச்சியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இருங்க சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். அப்பா சூடாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஹோட்டலில் வாங்குறது இல்லை ஷாப்பில் வாங்குறதோட செம்மையாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் ஒன்று எல்லாத்துலேயுமே சீஸ் நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.